குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். நாங்கள் ரிவிஷன் 1க்கான விளக்கத்தை பார்ப்போம். முதலாவது வினா, தொடர்பாடல் என்பதன் அடிப்படை மூலதத்துவம். அப்போ தொடர்பாடல் என்பது பல்வேறு அடிப்படை மூலதத்துவங்களை கொண்டிருந்தாலும் முதன்மையான மூலதத்துவம்னு சொல்கிறது தகவல் பரிமாற்றம். இப்போ தொடர்பாடல் செய்வதன் நோக்கம் என்னன்னு கேட்டால் தகவல் பரிமாற்றம் என்பது முதன்மையான விடையாக கருதப்படுது. ரெண்டாவது, நவீன தொடர்பாடல் மாதிரிகளில் தொடர்பாடல் செயல்முறையை எளிமையாக விளக்கும் மாதிரி. இப்போ நவீன தொடர்பாடல் மாதிரிகள் நாங்கள் சொல்கிறது அரிஸ்டோட்டில் மாதிரி தவிர்ந்த ஏனைய மாதிரிகள் நவீன தொடர்பாடல் மாதிரிகளாக குறிப்பிடப்படுது. அந்த வகையில் தொடர்பாடல் செயல்முறையை எளிமையானதாகவும் வினைத்திறன் மிக்க வகையிலும் குறிப்பிடும் ஒரு மாதிரின்னு சொன்னால் 1948ஆம் ஆண்டு ஹெரோல்டி லாஸ்ஃபெல் முன்வைக்கப்பட்ட லாஸ்ஃபெல் மாதிரி. இந்த லாஸ்ஃபெல் மாதிரி 5 வினாக்களுக்கான விடைகளை குறிப்பிடும் வண்ணமாக இந்த மாதிரி அமைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாடுனர், செய்தி, ஊடகம், பெறுநர், தாக்கம் ஆகிய கூறுகளை மிக எளிமையான முறையில் முன்வைப்பதன் மூலமாக தொடர்பாடலை விளக்கும் ஒரு மாதிரியாக முதன்மைப்படுத்தப்படுகிறது. அடுத்த 3வது வினாவுக்கான விளக்கத்தை பார்ப்போம். செய்தியின் நோக்கத்தை பெறுநர் புரிந்து கொள்ளும் செயல்முறை. செய்தியின் நோக்கம் என்று குறிப்பிடும் போது செய்தி எதற்காக முன்வைக்கப்பட்டது, அதற்காக நாம் குறிப்பிட வேண்டிய மறுமொழி என்ன அப்படிங்கிறது செய்தியின் நோக்கம் அப்படிங்கிறது. அந்த வகையில் செய்தியை விளங்கிக் கொள்வது குறிமுறை அவிழ்ப்பு என குறிப்பிடப்பட்டாலும்